எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதல்ல நீங்க விழித்திருங்க. அடுத்து உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்கள் சிந்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படும். அப்ப இப்படி இருக்கிறப்ப நம்ம வசனத்தின்படி செய்யறதுக்கு தான் பிரயாசப்பட வேண்டும். வசனத்தின்படி அந்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை செய்யாம மாம்சத்துல மற்ற ஆட்கள் செய்யறது போல நம்ம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்ம காணாத தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர் சொல்றதை கேட்டு நம்ம இந்த பூமியில நடக்கக்கூடியவர்கள். முடிவில் வெற்றி நமக்கு தான். இப்போ இயேசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஊழியத்தில் மார்க் 11 அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலும் ஒருவனும் கனி புசிக்காது இருக்க கடவுன்னு சொன்னாரு. சொன்னப்பே வேரோடு பட்டு போய் விட்டது. சமுத்திரத்துல காற்றடித்து அலை கொந்தளிக்கிறது. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா அப்படின்னு இயேசுவை படுத்திருக்கிறவரை எழுப்புறாங்க சீசர்கள். இயேசு எழுந்து நின்று காற்றே இராதே கடலே அமைதலா இரு என்று சொன்னார். அமைதல் உண்டானது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. சங்கீதம் 8 சகல சிருஷ்டிப்பின் மீது மனுஷனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகம் போறப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமையில மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்போ ஒரு சின்ன ஒரு பயமோ ஒரு குழப்பமோ ஒரு வியாதியின் அறிகுறி வந்துருச்சுன்னா உடனே கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் பலப்படுத்தும்படி ஜெபம் பண்ணிட்டு அந்த சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். வீட்டில் சத்தம் போட்டு பேசுறதுனால பிள்ளைய கீழ்ப்படிய போறதில்ல. ஆங்காரமாக கத்துறதுனால நம்ம கஷ்டத்தையெல்லாம் சொல்றதுனால அவங்க கீழ்ப்படிய போறதில்ல. எபேசியர் 2வது அதிகாரத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுக்கேற்றபடி நீங்க நடந்து கொண்டீங்க. பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போய் இருந்தீங்க. விசுவாசத்தினால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். பிதாவாகிய தேவன் பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போயிருந்த நம்ம உயிரோடு கூட எழுப்பினார். அவங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி உண்டாக வேண்டும். நன்மை தீன்மை என்னதென்று பகுத்தறிந்து அவங்க தீர்மானித்து நல்வழியில நடத்துவதற்கு ஜெபம் பண்ணணும். அந்த அறியாம பிசாசை துரத்தணும். அதுக்கப்புறம் அன்பாக சத்தியத்தை பேசுறப்ப எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள்.